கவர்மெண்ட்டோட ரூல்ஸை சரியாக புரிஞ்சிக்காததால் வந்த குழப்பம் காரணமாக பல பேருக்கு கிடைக்க வேண்டிய இடிஎல்ஐ கிளைம் அமௌண்ட்டு அதிகபட்சம் 7 லட்சம் ரூபாய்க்கான ரெக்வஸ்ட்டை தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இதை சரி பண்ணுற விதமாக இபிஎஃப்ஓலேருந்து ஒரு முக்கியமான கிளாரிஃபிகேஷன் சர்க்குலரை வெளியிட்டிருக்காங்க. அதாவது ஒரு எம்ப்ளாயி தான் வேலை செய்கிற வேலையை விட்டு நின்றுட்டு அடுத்த வேலையில் ஜாயின் ஆகிறதுக்கு நடுவில் வர்ற சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, ஹாலிடேஸு இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா அது வந்து பிரேக் இன் சர்வீஸா? இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு இழப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா இடிஎல்ஐ இன்சூரன்ஸ் அமௌண்ட்டு மேக்ஸிமம் 7 லட்சம் ரூபா பணம் கிடைக்குமா கிடைக்காதா? அதே மாதிரி ஒரு வேலைக்கும் இன்னொரு வேலைக்கும் இடையில் வர்ற 6 மாத கேப்பில் ஒரு ஊழியர் இறந்துட்டார் அப்படின்னா அவரோட குடும்பத்துக்கு இந்த இடிஎல்ஐ இன்சூரன்ஸ் அமௌண்ட்டு கிடைக்குமா? இந்த கேள்வியால் நிறைய குடும்பங்களுடைய இடிஎல்ஐ கிளைம் பார்த்தீங்கன்னா தகுதி இல்லைன்னு சொல்லி 7 லட்சம் ரூபாய் வரைக்கும் இடிஎல்ஐ பெனிஃபிட்ஸை இழந்திருக்காங்க. இதுக்கு தான் இப்போது இபிஎஃப்ஓலேருந்து இடிஎல்ஐ பேரா 22/3 சம்மந்தமாக ஒரு முக்கியமான கிளாரிஃபிகேஷன் சர்க்குலரை 17 டிசம்பர் 2025 கொடுத்துருக்காங்க. வெல்கம் பேக் அரிமா விடித்திரு. இடிஎல்ஐனா என்ன? எம்ப்ளாயீஸ் டெபாசிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் ஸ்கீம். ஒரு எம்ப்ளாயி வேலை செய்கிற நிலையில் இறந்துட்டார் அப்படின்னா அவரோட ஃபேமிலிக்கு இபிஎஃப்ஓ மூலமாக இந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்டு கிடைக்கும். அதாவது கண்டினியூ சர்வீஸை எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்றது ஏற்கனவே சட்டத்தில் இருந்தாலும் ஃபீல்டு லெவலில் சரியாக ஃபாலோ ஆகாததால் சின்ன கேப்பு, ஹாலிடேஸு, சாட்டர்டே சண்டே இது எல்லாம் பிரேக் இன் சர்வீஸு அப்படின்னு எடுத்துக்கிட்டு இடிஎல்ஐ கிளைமை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இந்த தவறை சரி செய்ய தான் இந்த சர்க்குலர். முக்கியமாக ரூல் பார்த்திங்கன்னா 1லேருந்து 60 நாள் கேப்பில், அதாவது ஒரு எம்ப்ளாயி கம்பெனி ஏவிலேருந்து கம்பெனி பிக்கு போகிறாரு அப்படின்னா இந்த 2 வேலைக்கு இடையில் 60 நாள் வரைக்கும் கேப் இருந்தாலும் அது வந்து பிரேக் இன் சர்வீஸு கிடையாது. இது கண்டினியூ சர்வீஸ் தான். ஆனால் இதில் ஒரு கண்டிஷன் என்னென்னா, ரெண்டுமே, அதாவது ஏ கம்பெனியும் பி கம்பெனியும் இபிஎஃப் கவர்டு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக இருக்கணும். இதில் இபிஎஃப்ஓ என்ன அப்சர்வ் பண்ணுதுன்னா, இடிஎல்ஐ டெத்து கிளைம் கேஸில் உண்மையிலேயே எம்ப்ளாயி வந்து தொடர்ந்து வேலை செஞ்சுருந்தாலும் சின்னதாக இருக்கிற மைனர் கேப்பை கூட பிரேக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டு இடிஎல்ஐ பெனிஃபிட்ஸை டினை பண்ணாங்க. இல்லைனா குறைஞ்ச இடிஎல்ஐ அமௌண்ட்டை செட்டில் பண்ணாங்க. கவர்மெண்ட்டு இப்போ தெளிவாக என்ன சொல்கிறாங்கன்னா, சாட்டர்டே, சண்டே, வீக்லி ஆஃபு, நேஷ்னல் ஹாலிடே, கெசடட் ஹாலிடே, ஸ்டேட் ஹாலிடே, ரெஸ்ட்ரிக்டட் ஹாலிடே இது எல்லாம் சர்வீஸோட பிரேக்கு கிடையாது, கண்டினியூ சர்வீஸோடைய ஒரு பகுதி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் கண்டிஷன் என்னென்னா, விடுமுறை மட்டும் இருந்தாலும் சரி, வேலை இல்லாத 60 நாளும் இருந்தாலும் சரி, இதுவும் கண்டினியூ சர்வீஸ் தான். அதனால் இடிஎல்ஐ கிளைமை ரிஜெக்ட் பண்ண முடியாது. இதில் இன்னொரு முக்கியமான அப்டேட் என்னென்னா, 12 மாதம் சர்வீஸ் இல்லைனா கூட பிஎஃப் பேலன்ஸு 50,000 ரூபாய்க்கு குறைவாக இருந்தாலும் மினிமம் இடிஎல்ஐ பெனிஃபிட்ஸு 50,000 ரூபா அந்த ஃபேமிலிக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். ஒரு எம்ப்ளாயி வந்து லாஸ்ட்டு பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் செலுத்தின நாள்லேருந்து 6 மாதத்துக்குள்ளே அந்த எம்ப்ளாயி அன்எக்ஸ்பெக்டடாக இறந்துட்டார் அப்படின்னா இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எம்ப்ளாயரு அவரை பேரோலிருந்து நீக்காமல் இருந்திருந்தார் அப்படின்னா இடிஎல்ஐ பெனிஃபிட்ஸு கிடைக்கும். அதாவது லாஸ்ட்டு பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் டேட்டுக்கு 6 மாதத்துக்குள்ளே பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் ஸ்டாப் ஆனால் கூட எம்ப்ளாயி பேரோலில் இருந்திருந்தார் அப்படின்னா அவருக்கு இந்த பெனிஃபிட்ஸு கிடைக்கும். இதுவே பழைய எம்ப்ளாயர் வந்து இவரை பேரோலிருந்து நீக்கி இருந்து அந்த ஊழியர் வந்து அதுக்கப்புறமா எந்த ஒரு வேலையிலையும் சேராத பட்சத்தில் இறக்க நேரிட்டார் அப்படின்னா அவரோட குடும்பத்துக்கு இந்த தொகை கிடைக்காது. ஒருவேளை எம்ப்ளாயி வந்து புது நிறுவனத்தில் ஜாயின் ஆகி இருந்து பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் வந்து டிலே ஆனாலும் பேரோல் ஆக்டிவில் இருந்துச்சு அப்படின்னா அவருக்கு இந்த தொகை கிடைக்கும். அதே மாதிரி ஒரு எம்ப்ளாயி வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட பல நிறுவனங்களில் வேலை செஞ்சுருந்தாலும் நடுவில் வர்ற ஹாலிடேஸு அப்படி இல்லாட்டினா 60 நாளுக்குள்ளே இபிஎஃப் டு இபிஎஃப் கேப் இருந்துச்சு அப்படின்னா இதுவும் கண்டினியூ சர்வீஸ் தான். அதனால் அவரோட குடும்பத்துக்கும் இந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து இபிஎஃப்ஓ அதிகாரிங்க இந்த ரூல்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். இது சம்மந்தமாக இடிஎல்ஐ சாஃப்ட்வேரில் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரூல்ஸு தெரியாமல் நிறைய குடும்பங்கள் வந்து இடிஎல்ஐ பெனிஃபிட்ஸை வந்து இழந்திருக்காங்க. இந்த வீடியோ ஒரே ஒரு ஃபேமிலிக்கு கூட உதவியாக இருந்தால் அதுவே போதும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் பயனுள்ள அடுத்த பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.